வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டேஸ்டியான வாழைக்காய் வறுவல் செய்ய போகிறோம். இந்த வாழைக்காய் வறுவலை நம்ம சாம்பார் சாதம், தயிர் சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வாழைக்காய் வறுவலை நமக்கு செய்கிறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை, இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வாழைக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு 2 வாழைக்காவை யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். இதை நம்ம மேல் தோலை மட்டும் லைட்டாக மட்டும் மேலே டார்க்காக இருக்கிற அந்த தோலை மட்டும் சீவி எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே உள்ள தோலோடு தான் நான் இன்றைக்கி செதுக்கியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த தோலையுமே நீங்கள் எடுத்துடலாம். இதை சின்ன சின்ன க்யூபாக நம்ம கட் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்த உடனே தண்ணியில் போட்டுருங்க, இல்லைனா கருத்து போயிடும். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதை நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வைக்கிறப்ப ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு இதை நம்ம பாதி அளவுக்கு மட்டும் வேக வச்சு எடுக்க போகிறோம். வாழைக்காவை சேர்த்து நமக்கு இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. 5 நிமிஷத்துலேயே நமக்கு பாதி அளவு நல்லாவே வெந்து ரெடியாகி வந்துடும். இது ரெடியான பிறகு நம்ம இதை தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான தாளிப்பு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதை தாளிக்கிறதுக்காக ஒரு சின்ன பீஸ் இஞ்சி துண்டு, 3 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிக்ஸி ஜார்லையோ இல்லை உரல்லையோ போட்டு 1 2மா இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகை சேர்த்துக்குவோம். கூடவே 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ உளுந்தும் கடுகும் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம இடித்து வச்ச மசாலா இருக்குது இல்லையா, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை, இதையும் நம்ம சேர்த்து நல்லா வாசம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டை சேர்த்து நம்ம வதக்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்ல ஒரு வாசம் வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச வாழைக்காவை நம்ம இதில் சேர்த்து கலந்துக்கலாம். வாழைக்காவை சேர்த்து கலந்து விட்ட பிறகு உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளை சேர்த்துக்கிறேன். கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். வறுவலுக்கு கொஞ்சம் சாம்பார் பொடியும் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்துட்டு கொஞ்சமாக அதாவது மசாலா கூட நல்லா சேர்றதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்குவோம். ஒருவேளை உங்களுக்கு உப்பு தேவை அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே வாழைக்கால உப்பெல்லாம் சேர்த்து வேக வச்சுருக்கோம். வேணும்னா நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி தெரியுறதுனால நான் கொஞ்சமாக உப்பை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம மூடியை போட்டுட்டு நீங்கள் சிம்மில் நீங்கள் வச்சுருங்க. சிம்மில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம மூடியை போட்டு வேக வச்சிடலாம். இப்போ வாழைக்காய் கூட மசாலா எல்லாமே நல்லா சேர்ந்து வதங்கி வந்துடும். இப்போ மூடியை நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் சிம்லேயே நீங்கள் வச்சுருங்க. மொத்தமாக ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்லேயே வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்பவே உதிரி உதிரியாக நல்ல டேஸ்டியாக நமக்கு இந்த வாழைக்காய் இருக்கும். ஏற்கனவே நம்ம வேக வச்சு நம்ம சேர்த்துருக்கிறதுனால அதிக நேரம் நீங்கள் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு 10 நிமிஷத்துலேயே நமக்கு சூப்பராக வாழைக்காய் ரெடியாகி வந்துடும். இப்போ நல்லாவே சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்ல டேஸ்டியான வாழைக்காய் வறுவலை நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.